ஏற்கனவே சீனாவை பார்த்து மற்ற நாடுகளுக்கு கொஞ்சம் கடுப்பு இருக்குதுங்க. இவங்க வந்து அந்த டெட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லிட்டு கடனை கொண்டு போய் கொடுக்குறான். நாங்கள் வந்து உங்கள் நாட்டில் அந்த போர்ட்டு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னா இன்ஃப்ளேட்டட் ரேட்டை போட்டு அவங்கள வந்து கடன்காரன் ஆக்கி போடுறான். ஸோ இதை பார்த்து சீனா மேலே கடுப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்பூர் டூ வீலர்ஸ்லாம் நிறைய அங்கே வித்துட்டு இருக்குது. நம்ம டிவிஎஸ் கம்பெனி, பஜாஜ் கம்பெனி இவங்கெல்லாம் வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருக்காங்க நிறைய ஆப்பிரிக்கன் நேஷன்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் டூ வீலர்ஸும் அங்கே இருக்குது. அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, கரெக்டுங்க, சீனாவில் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கிறதெல்லாம் அந்த யூரோப், அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துக்கு மட்டுமே வச்சுருக்காங்க போல இருக்கு. எங்கள் ஊருக்கு அனுப்புறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை, அடிக்கடி மக்கர் பண்ணுது. சரி, இங்கே சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சர்வீஸ் நெட்வொர்க்கும் முழுசாக கிடையாது, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்க மாட்டுது. அதனால் இந்தியன் டூ வீலர்ஸ் கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் நீடிச்சு உழைக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அதனால் நாங்கள் அதை வாங்குகிறோம் அப்படின்றாங்க.